கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வாசிக்கலாம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 32வது அதிகாரம் 42 வசனத்தை வாசிங்கள். நான் இந்த ஜனத்தின் மேல் இந்த பெரிய தீங்கை எல்லாம் வரப்பண்ணினது போல அவர்களை குறித்து சொன்ன எல்லா நன்மையையும் அவர்கள் மேல் வரப்பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதாவது தேவன் நன்மையை வாக்கு பண்ணுகிறவர். ஆனா அதே வேளையில எப்போது அவர் தீமையை வாக்கு பண்ணுகிறார் என்றால், நாம் அவருக்கு கீழ்ப்படியாமை காண்பிக்கும் பொழுது அவர் என்ன சொல்கிறார் என்றால், இந்த தீமையெல்லாம் உனக்கு வந்து சம்பவிக்கும் அப்படின்னு சொல்லுகிறார். உபாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்தால் அதுல நிறைய வசனங்கள் இருக்கிறது. அதெல்லாம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? உன் தேவனாய் கர்த்தருடைய சத்தத்தை நீ கவனமாய் கேட்டு அதன்படி செய்வாயானால் நான் உன்னை பூமியில் உள்ள சகல ஜனங்களிலும் மேன்மையாக வைப்பேன் என்று ஆண்டவர் சொல்றார். இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்களுக்கு என்று ஒரு தேசம் இல்லாமல் இருந்தபோது ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு தேசத்தை என்ன செய்தார்? வாக்கு பண்ணி தேசத்தை கொடுத்தார். கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை சுகமாய் குடியிருக்க பண்ணுவேன் என்று சொன்னதின்படி கர்த்தர் சுகமாய் தங்கி இருக்கும்படி அவர் செய்திருக்கிறார். இப்பொழுதும் அவர் செய்து கொண்டிருக்கிறார். ஆகவே தேவன் நம்மை சுகமாய் தங்க பண்ணுவார். அவருடைய ஆசீர்வாதங்களை வாக்குத்தத்தங்களை பண்ணி இருக்கிறார். தேவன் சொன்ன எல்லா நன்மைகளையும் அவர்கள் மேல் என்ன செய்வேன்? வரப்பண்ணுவேன். யார் மேல் சொல்லுகிறார்? இஸ்ரவேல் ஜனங்கள் மேல இந்த எல்லா நன்மைகளையும் வரப்பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். எப்போது எல்லா நன்மைகளையும் வர செய்வாராம்? உன் தேவனாய் கர்த்தரின் சத்தத்தை நீ கவனமாய் கேட்டு அதன்படி செய்வாயானால் என்று ஒரு நிபந்தனையை கர்த்தர் கொடுத்திருக்கிறதை பார்க்கிறோம். அப்படி நாம் அந்த நிபந்தனைக்கு உட்படவில்லை என்றால் நாம் செய்ய வேண்டிய காரியங்களை நாம் செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் கர்த்தர் செய்ய வேண்டிய காரியங்களை கர்த்தர் செய்வார். நாம் செய்ய வேண்டியவைகளை நாம் செய்யாமல் நாம் செய்ய வேண்டாத காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். நாம் செய்ய வேண்டியவைகளை செய்யணும், செய்ய வேண்டாதவைகளை செய்யாமல் இருக்கணும். ஆனால் எல்லாருமே நம்ம செய்கிறது என்னவென்றால், செய்ய வேண்டியவைகள் எதையுமே செய்கிறதில்லை. தேவன் செய்ய வேண்டாம் என்று சொல்கிறவை எல்லாத்தையும் என்ன செய்கிறோம்? செய்து கொண்டிருக்கிறோம். அருமையானவர்களே, ஆகவே தான் தேவன் ஆதாமுடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் என்ன செய்தார் என்றால், ஆசீர்வாதத்தை முதலாவதாக சொன்னார். என்ன ஆசீர்வாதத்தை சொன்னார் பாருங்கள். ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் நீங்கள் அதை பற்றி வாசிக்கிறீங்க. ஆண்டவர் அவர்களை ஆளக்கடவர்கள் என்று சொன்னார். தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். தேவன் அவர்களுக்கு ஆகாரத்தை கொடுத்தார். தேவன் அவர்களுக்கு ஏதேன் தோட்டத்தை கொடுத்தார். தேவன் அவர்களை மிக மேன்மையாக ஆசீர்வாதமாக அவர் வைத்தார். தேவன் நன்மையானவைகளை அவர்களுக்கு சொன்னார். கர்த்தர் சொன்ன நன்மையான காரியங்களை அங்கே நீங்கள் வாசிக்கிறீங்க. 28 வசனத்தை பார்க்கிறீங்க. 1:28. பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவள் என்ன செய்தார்? ஆசீர்வதித்தார். பின்னும் தேவன், இதோ பூமியின் மேல் எங்கும் விதை தரும் சகல பூண்டுகளையும் விதை தரும் கனிமரங்களாகிய சகலவித விருட்சங்களை உங்களுக்கு கொடுத்தேன், அவைகள் உங்களுக்கு ஆகாரமாயிருக்க கடவுது என்று சொன்னார். இன்னும் நீங்கள் 2வது அதிகாரத்தில் பார்க்கிற சமயத்தில் 9வது வசனத்தில் பார்க்கிறீங்க. ஆண்டவர் அவர்களுக்கு ஜீவ விருட்சத்தை கொடுத்தார். நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை முளைக்க பண்ணினார். ஆனால் ஜீவ விருட்சத்தை தேவன் அவளுக்கு கொடுத்தார். 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில், தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேனும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படி ஏதேனிலிருந்து ஒரு நதி ஓடி அங்கே இருந்து பிரிந்து 4 பெரிய ஆறுகள் ஆயிட்டு 2 பேரை உண்டாக்கிட்டு ஆண்டவர் எவ்வளவு தண்ணி கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. எவ்வளவு தண்ணீர்? 4 பெரிய நதிகள். அல்லேலூயா. கர்த்தர் கொடுக்கும் பொழுது அப்படித்தான் செய்வார், கொடுப்பார். நம்முடைய தேவன் அவர் நன்மையானவைகளை வாக்கு பண்ணுகிறவர், நன்மையானவைகளை கொடுக்கிறவர். அது மாத்திரமல்ல, கீழே சொல்லப்பட்டிருக்கிறது,
அந்த தேசத்தை சுற்றிலும் முதலாம் ஆற்றுக்கு பைசோன் என்று பெயர். அது ஆவிலா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும். அவ்விடத்திலே பொன் என்ன செய்யும்? விளையும் என்று சொல்லி இருக்கிறது. பொன்னுக்கு பஞ்சமே இல்லை. ஆண்டவர் பொன் விளையும் ஒரு தேசமாக அது இருந்தது என்று சொல்லி இருக்கிறது. அந்த தேசத்தின் பொன் அல்லது அவ்விடத்திலே பிதோலாகும் கோமேதக கல்லும் உண்டு. இரண்டாம் ஆற்றுக்கு கீகோன் என்று பெயர். அது எத்தியோப்பியா தேசம் முழுவதும் என்ன செய்யும்? சுற்றி ஓடும். எத்தியோப்பியா தேசத்தை சுற்றி ஓடும் என்று சொல்லி இருக்கிறது. ஆவிலா தேசம் முதலாவது ஒரு தேசம், அப்புறம் எத்தியோப்பியா தேசம், அதுக்கு பிறகு மூன்றாம் ஆற்றுக்கு இதக்கேல் என்று பெயர். அது அசீரியாவுக்கு கிழக்கே ஓடும். அசீரியா 3 தேசத்தை பற்றி சொல்லி இருக்கிறது. ஆண்டவர் தேசத்தையே வாக்கு பண்ணினார். யாருக்கு? ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் சொல்லும் பொழுது செழிப்பான 3 தேசங்கள். சொல்லப்போனால் இந்த பகுதிகளில் இருந்துதான் உலகமெங்கும் ஆட்கள் என்ன செய்தார்கள்? அவர்கள் பரவினார்கள் என்றால் மைக்ரேட்டட். இந்த வார்த்தை தான் இங்கே உபயோகப்படுத்த வேண்டியது. மைக்ரேட்டட். நம்ம சவுத் இந்தியாவில் இருக்கிற நம்ம எல்லாமே கூட சிந்து வழியிலிருந்து வந்தவங்கன்னு சொல்றாங்க. இப்போ சிந்து வழியில தான் இருந்தது. அங்கே இருந்த ஆட்கள் மறுபடியும் இங்கே கீழே வந்து குடியிருக்கிறோம் என்று இப்போ கண்டுபிடிச்சுக்கிறாங்கிற செய்தியெல்லாம் நீங்க பேப்பர்ல பார்ப்பீங்க. அந்த மாதிரி மக்கள் ஒரு இடத்துல இருந்து அவங்க பல இடங்களுக்கு அவங்க போய் பூமியை நிரப்பினார்கள். பலுகி பெருகி என்ன செய்யுங்கள்? பூமியை நிரப்புங்கள் என்று ஆண்டவர் சொன்னது போல பூமியை நிரப்பத்தக்கதாய் கர்த்தர் அவர்களுக்கு ஆண்டவர் எண்ணிக்கையிலேயும் தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். பொருளாதாரத்திலே தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். எல்லாம் ஆசீர்வாதமாக தேவன் அவர்களுக்கு வாக்கு பண்ணினார். தேவன் அதை கட்டளையிட்டார். ஆனால் உண்மையில சொல்ல போனா அந்த ஆசீர்வாதத்துல இன்றைக்கு தேசம் இருக்கிறதா என்றால் இல்லை. ஆவிலா தேசம் அது எப்படி இருக்கிறது யோசித்து பாருங்க. எத்தியோப்பியா தேசம் எப்படி இருக்கிறது? எத்தியோப்பியான்னு சொன்னாலே ஞாபகத்துக்கு வரும் இல்லையா? எத்தியோப்பியா வந்து ரொம்ப பஞ்சத்துல பெயர் பெற்ற ஒரு இடம். எத்தியோப்பியா தேசம் வந்து ஒரு வறட்சியான இடம். குடி நல்ல விதமாக ஒரு அமைதலாக ஒரு ஆசீர்வாதமான ஒரு செழிப்பான ஒரு இடமாக அது இல்லை இப்போது. அதே போல அசீரியாவை பாருங்கள், ஈரான், அந்த ஈராக்கு, இந்த பகுதிகள் இருந்துதான் மற்ற பகுதிகளுக்கெல்லாம் வந்தாங்க இதை சுற்றி. ஆனா அந்த பகுதி கொஞ்சம் அதை பரவாயில்ல இருந்தாலும் இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் மிக ஆசீர்வாதம் வைத்திருக்கிறார் என்று சொன்னாலும் தேவன் அவர் சொன்ன ஆசீர்வாதங்களை அவர் அப்படியே நமக்கு தருவதற்கு ஒரு வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். சொல்லப்பட்டிருக்கிறதான பொன் உங்க வீட்டில் விளையணும். அல்லேலூயா. பொன்னும் பொருளும் நிரம்ப உடையவங்களாக கர்த்தர் நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். தேவன் அதை உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். செல்வங்களை கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்கிறார்? வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். நீங்கள் பலுகி பெருகும்படியாய் கர்த்தர் என்ன செய்கிறார்? வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். மலடாக ஒன்றும் என்ன செய்வதில்லை, இருப்பதில்லை. நீ கடன் வாங்க மாட்டாய், கடன் என்ன செய்வாய்? கொடுப்பாய் என்று சொல்லி இருக்கிறது. தேவையான ஆகாரத்தை கர்த்தர் கொடுத்தார். பஞ்சம் என்பது இல்லவே இல்லை. கர்த்தர் பஞ்சம் இல்லாமல் அந்த மக்களுக்கு இவைகளை ஆகாரமாய் கொடுத்தேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். சாப்பாட்டுக்கு கஷ்டப்படாதபடிக்கு, பசி இல்லாம பட்னி இல்லாம தேவன் ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை நிச்சயமாய் உங்களுக்கு தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் ஆகாரத்தினால் போஷிப்பேன் என்று சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, ஆரோக்கியமாயிருப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஜீவ விருட்சத்தை கர்த்தர் அந்த தோட்டத்தில் வைத்தார் என்றால் அதனுடைய அந்த இலையை பறித்து புசிக்கிறவர்கள் ஆரோக்கியமாய் இருப்பார்கள் என்று வெளிப்படுத்தின விசேஷத்தில் 22வது அதிகாரத்தில் நம்ம மேலே 1-2 வசனங்களை படிக்கும் பொழுது அங்க நம்ம பார்க்கிறோம். ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்தால் ஒரு நாளும் சாவே என்ன செய்யாது, வராது. பரலோகத்தில் போனதுக்கு பிறகு நம்ம சாவாமல் என்னென்றைக்கும் பிழைத்திருக்கத்தக்கதாய் கர்த்தர் அங்கே ஜீவ விருட்சத்தை வைத்திருக்கிறார். ஆகவே இப்படிப்பட்டதான நன்மைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறவர். ஏன் தீமையை சொல்ல வேண்டும்? தீமையானவைகள் என்ன என்பதை பாருங்கள். ஆதியாகமத்தின் புத்தகத்தில் நீங்கள் 3வது அதிகாரத்தில் 15வது வசனத்தை படிங்க. உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். எனிமிட்டி, பகை. அதாவது முதலாவது ஆண்டவர் இப்பொழுது சொல்லுகிற தீமையான காரியம் என்னன்னா, பகை உண்டாக்குவேன். இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, ஒரு நாட்டுக்கும் பகை, ஒரு வீட்டுக்கும் பகை, புருஷனுக்கு மனைவிக்கும் இடையிலே பகை. என்னென்ன விதங்கள் எல்லாம் பார்க்கிறோம் இல்லையா? இதெல்லாத்தையும் அந்த தீமையான காரியங்கள்
இங்கே தேவன் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதை போல கீழே நம்ம படிக்கிறோம். அவர் ஸ்திரீயை நோக்கி, நீ கர்ப்பவதியா இருக்கும்போது உன் வேதனையை பெருக பண்ணுவேன். பெயின், அதாவது பெயின். பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் வேதனை, வலி, தலைவலி, என்னெல்லாம் வலிகள், வேதனைகள் இல்லையா? கொடிய வேதனைகளை மக்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறாங்க. இது கர்த்தர் இதை சாபமாக அவங்களுக்கு சொன்னார், நன்மையாக அல்ல, தீமையாய் சொல்லப்பட்ட காரியங்கள். கீழே இன்னும் படிக்கிறோம். உன் ஆசை உன் புருஷனை என்ன செய்யும்? பற்றி இருக்கும். அவன் உன்னை என்ன செய்வான்? ஆண்டு கொள்வான். அதாவது ஆண்கள் ஆதிக்கம் சொல்றாங்க பாருங்க. எங்க பார்த்தாலும் உலகத்துல என்ன ஆதிக்கம்? ஆண் ஆதிக்கம். அதுல இருந்து எப்படியாவது வெளியே வரணும் பெண்கள் ரொம்ப முயற்சி பண்றாங்க, முடியல. சொல்லப்பட்ட தீமை இல்லையா? ஆனா முடியுமா? அது எல்லாத்திலிருந்தும் கர்த்தர் நன்மையை உண்டாக்குவார். ஆமென். அந்த ஆண் ஆதிக்கம் சிலர் குடும்பத்துல பாத்தீங்கன்னா மனைவியை அடிச்சு உதைச்சி எவ்வளவு கொடுமைப்படுத்த முடியும்படி கொடுமைப்படுத்துகிறார்கள். நான் சொன்னது மாதிரி தான் நீ செய்யணும், நான் சொல்லாம எதையும் செய்யக்கூடாது, அசையக்கூடாது அப்படிங்கிற அளவில் விரக்தி ஆயிடுறாங்க பெண்கள், விரக்தி ஆயிடுறாங்க. ஆகவே இந்த ஆண் ஆதிக்கம் இருக்கு பாருங்க, இது தேவனுடைய சாபம். ஆனா தேவன் அதை மாற்றி நன்மையாக அதிலிருந்து விடுதலையை கத்த தருவார். சொல்ல போன அடிமைத்தனம், அதாவது பெண்களை ஆண்கள் அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது மாத்திரமல்ல, இன்னும் ஒரு சமுதாயம் இன்னொரு சமுதாயத்தை என்ன பார்க்கிறது? அடிமைப்படுத்த பார்க்கிறது, ஆண்டு கொள்ள பார்க்கிறது. பெரியவன் சின்னவன் என்ன செய்கிறான்? அடிமைப்படுத்தி வைக்க விரும்புகிறான். அநேகர் என்றைக்குமே கூலி ஆளாத்தான் இருக்கிறாங்க. எஜமான் அப்படின்னு சொல்லி ஒரு எஜமானு கீழே அடிமையை போல வேலை செய்கிறாங்க. ஆனா கர்த்தர் அந்த சாபத்தை நீக்கி உங்களுக்கு நன்மையை அவர் வாக்கு பண்ணுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அந்த அடிமைத்தனத்தை விடுவித்து சொந்தமாக நீங்க ஒரு கம்பெனியை வச்சிருப்பீங்க, சொந்தமா நீங்க ஒரு முதலாளியாக மாற தேவன் உங்களை உயர்த்த முடியும் என்பதை விசுவாசித்தால் நிச்சயம் அது என்ன செய்யும்? நடக்கும். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. கர்த்தர் உங்களை எப்படி ஆசீர்வதிக்க அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, 17ஆம் வசனத்துல படிக்கிறோம். பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடு அதன் பலனை புசிப்பாய். பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். வருத்தத்தோடு என்ன செய்வாய்? அதன் பலனை புசிப்பாய். ஹார்ட் ஒர்க், எவ்வளவு வேலை செஞ்சாலும் நல்ல பலன் கிடைக்கல. விதைக்கிறோம், களையும் சேர்ந்துதான் அங்க இருக்கிறது. எதிர்பார்க்கிற பலன் விவசாயம் பண்றவங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. ஆட்டு மந்தையிலிருந்து எதிர்பார்க்கிற பலன் கிடைக்கிறது இல்லை. மாடு வச்சிருக்கிறவங்களுக்கு எதிர்பார்க்கிற பால் கிடைக்கிறது இல்லை. எதிர்பார்க்கிற அளவுக்கு படிக்கும் போது மார்க் கிடைக்கிறது இல்லை. ஆகவே இவ்விதமான ஒரு சாபம், தீமை, இந்த தீமையான காரியத்தை தேவன் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் சொன்னது நிமித்தமாக அது இன்று வரையிலையும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இன்று வரையிலையும் மனுஷன் என்ன செய்கிறான்? வேர்வை சிந்தி பாடுபட வேண்டிய ஒவ்வொருத்தரும் படுற பாடுகளை பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு. அடுத்ததாக வாசிக்கிறோம் 19ஆம் வசனம் சொல்லப்பட்டு வாசித்து பாருங்க. நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய். முகத்தின் வேர்வையினாலே ஆகாரத்தை என்ன செய்வாய்? புசிப்பாய். நீ மண்ணா இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்றார். மண்ணுக்கு திரும்புவாய். அதுதான் பயங்கரமான ஒரு வார்த்தை. எப்போ சாவு வரும்னு தெரியவே தெரியாது, எப்போ விபத்து வரும்னு தெரியாது, எப்போ கேன்சர் வரும்னு தெரியாது, எப்போ ஹார்ட் அட்டாக் வரும் தெரியாது. மரண பயம். ஆயுசு நாட்கள் தேவன் பூரணமாய் அவர் கொடுப்பதற்கு வல்லமுள்ள தேவன். விசுவாசிக்கிறீங்களா? தீமையை சொன்ன தேவன் நன்மையும் கர்த்தர் அவர் வாக்கு பண்ணுகிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் உபாகம் 28 சொன்னது போல, நீ என் வார்த்தைகளை கேட்டு கவனமாய் செய்தால் இந்த ஆசீர்வாதம் எல்லாம் உனக்கு வந்து பலிக்கும். இல்லை என்று சொன்னால் கீழே சொல்லப்படுகிற சாபம் எல்லாம் உனக்கு வரும் என்று கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னார். அந்த விதமாக இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருக்கு பிரியமில்லாமல் நடந்தபடினாலே, ஆண்டவரை விட்டு விலகி போனபடினாலே, கர்த்தர் சொன்ன தீமைகள் எல்லாம் அவளுக்கு வந்து பலித்தது. முதலாவது நன்மையும் வந்தது, பின்பு கர்த்தர் நன்மை எடுத்து போட்டார், தீமை வந்தது. அருமையார்களே,
அந்த விதமாக தேவன் அவர்களுக்கு சொன்ன தீமைகள் எல்லாவற்றையும் அனுபவித்து கொண்டிருக்கிற சமயத்திலே மனம் திரும்புகிறார்கள், ஆண்டவரை நோக்கி பார்க்கிறார்கள், மனஸ்தாபப்படுகிறார்கள். ஆகவே கர்த்தர் மனமிறங்கி தேவன் சொன்ன தீமையான காரியங்கள் எல்லாவற்றையும் அவர்களை விட்டு அகற்றிவிட்டு அவர் சொன்ன நன்மையானவைகளை திரும்ப அவர்களுக்கு தேவன் கட்டளையிடுகிறார். அல்லேலூயா. ஆகவே நாம் ஆண்டவரை விட்டு விலகி போவோம் என்றால் தீமையானவைகள் வரும். நாம் பாவம் செய்வோம் என்றால் தீமையானவைகள் வரும். நாம் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு செவிகொடாமல் போவோம் என்றால், கர்த்தருடைய கற்பனைகளை கைக்கொள்ளாமல் போகும்போது தீமையானவைகள் எல்லாம் நமக்கு வரும். ஆனால் அவைகள் எல்லாவற்றையும் நாம கைக்கொள்ள ஆரம்பிக்கும் பொழுது, கர்த்தரண்டிலே திரும்பும் பொழுது, மனம் திரும்பும் பொழுது, ரட்சிக்கப்படும் பொழுது, கர்த்தருடைய பிள்ளையாய் மாறும் பொழுது, வேதத்தை தினந்தோறும் வாசிக்கும் பொழுது, வேதத்தை ஆராய்ச்சி செய்யும் பொழுது, அதன்படி நடக்கும் பொழுது, தேவனுடைய சமூகத்துக்கு ஆலயத்திற்கு வரும் பொழுது, முழங்காலில் நின்று ஜெபிக்கிற மக்களாய் மாறும் பொழுது, கர்த்தருக்கென்று காணிக்கைகளையும் தசோபாகங்களையும் கொடுக்கும் பொழுது, ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்யும் பொழுது, கர்த்தர் அவருடைய வசனத்தின்படி ஜீவிக்கிற தம்முடைய பிள்ளைகளை அவர் நன்மைகளினாலே திருப்தியாக்குவார். அல்லேலூயா. நன்மையினால் உன் வாய் அவர் என்ன செய்வாராம்? திருப்தியாக்குவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 103ஆம் சங்கீதத்தில் அதைத்தான் தாவீது சொல்கிறான். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய தேவன் உபகாரங்களை செய்கிறவர். தாவீதை உயர்த்தின கர்த்தர் உங்களையும் உயர்த்துவார். தாவீதுக்கு நன்மைகளை செய்தவர் உங்களுக்கு நன்மை செய்வார். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவன், அவர் தாவீதின் தேவன், அவர் இஸ்ரவேலின் தேவனாக இருக்கிறார், நம்முடைய தேவனாகவும் இருக்கிறார். எப்போது அவர் நம்முடைய தேவனாக நன்மைகளை செய்வார் என்பதை பற்றி நாம் பார்க்கும்போது, இந்த ஆதியாகமத்தில் இருந்து ஒரு சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். தீமையை சொன்ன பிறகு ஆண்டவர் அந்த ஜனங்களுக்கு பிறகு நன்மையே செய்யவில்லையா என்றால் செய்தார். ஆதாமையும் ஏவாளையும் கர்த்தர் அதற்கு பிறகு அவர் நன்மை செய்வதற்காக அவர் என்னென்ன காரியங்களை அவர்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறார், எவைகளை அவர் செய்தார், எதிர்பார்த்தார் என்றை பார்ப்போம் என்றால், நாம் 3ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனத்தில் படிக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை இந்த தீமையான காரியங்கள் எல்லாவற்றையும் சொன்னதற்கு பிறகு கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால், அவளுக்கு தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அது வரையிலையும் அவர்கள் நிர்வாணிகள் என்று வெட்கப்பட்டு கொண்டிருந்தார்கள். வெட்கம், பயம் ரெண்டும் அவர்களுக்கு வந்தது. வெட்கம் உள்ளவங்களா இருந்தாங்க. ஆகவே தான் 3ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம், 8ஆம் வசனத்திலையும் 10ஆம் வசனத்திலும் படிக்கிறோம். அவர்கள் என்ன செய்தார்கள்? ஒளித்து கொண்டார்கள். நிர்வாணிகள் என்று அறிந்து அவர்கள் ஒளித்து கொண்டார்கள் என்று சொல்லி இருக்கிறது. வெட்கம் மனுஷனுக்கு இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அவனுக்கு வெட்கம் உள்ளவனா இருக்கிறான். இன்னும் நீங்க அநேகர் பார்க்கும்பொழுது பயம் உள்ள மக்களாக இருக்கிறாங்க. வெட்கம், பயம் இவைகளெல்லாம் அவங்களுக்குள்ளால இருக்கிறது. அதே நேரத்தில் அத்தி இலைகளினாலே அவைகளையும் மறைத்து கொண்டு இருக்கிறார்கள். ஒரு போலியான வாழ்க்கை, ஒரு போலியான வாழ்க்கை. நீங்கள் உங்களுக்கு பயம் இல்லாதது போல என்ன செய்யலாம்? மறைத்து கொள்ளலாம். உங்களுக்கு வெட்கம் இல்லாதது போல காட்டிக்கொள்ளலாம். ரொம்ப தைரியசாலி போல நடிக்கலாம். ஆனால் உண்மையிலே நீங்கள் பயத்திலிருந்து அதனால விடுதலை பெற முடியாது. உங்களுடைய சொந்த முயற்சியினாலே பாவத்து நிமித்தமாய் வந்த விளைவிலிருந்து நீங்கள் விடுவிக்கப்பட முடியவே முடியாது. பாவத்தின் விளைவு எப்போ நம்ம பாவம் செய்கிறோமோ, எப்பொழுது தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்கிறோமோ, எப்பொழுது கர்த்தரை விட்டு தூரமாய் போகிறோமோ, எப்பொழுது ஜெபத்தை நிறுத்துகிறோமோ, எப்பொழுது ஆலயத்துக்கு வர நிறுத்துகிறோமோ, எப்பொழுது நாம் கர்த்தரை விட்டு விலகுகிறோமோ, அப்பொழுதே நமக்குள்ளாலே வெட்கம் வருகிறது. வெட்கம் என்று சொன்னால் என்ன? நம்மே சொல்லிக்கிடும், எனக்கு அறிவில்லைன்னு சொல்லுவோம். எனக்கு அறிவில்லை, நான் அழகா இல்லை, நான் புத்தியா இல்லை, நான் அழகா இல்லை. இப்படி நம்ம குறித்து நம்மவே கேவலமா நினைச்சிட்டு இருப்போம். நம்ம குறித்து நமக்கே வெட்கமாக இருக்கிறது. வெளியிலே நம்ம வருகிற சமயத்துல நமக்கு சில இடங்களிலே நாம பேசுறத பற்றி நமக்கு குறைவா நினைக்கிறோம். பேச்சு நமக்கு பிடிக்கல. மற்றவங்களை பார்க்குற சமயத்தில் ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், அவங்க
நல்லா இருக்கிறாங்கன்னா ரொம்ப குறைவா இருக்கிறேன். இல்லாமை எதெல்லாம் இல்லாமையில் இருக்கிறீங்க, எதெல்லாம் இல்லாமைன்னு உணர்றீங்க. இது பாவம் செய்யும் பொழுது கத்தரை விட்டு விலகுகிற மக்களுக்கு இந்த இல்லாமை என்கிற உணர்வு என்ன செய்கிறது, உண்டாகிறதை பார்க்கிறோம். மனசாட்சியிலே அவர்கள் என்ன செய்கிறார்கள், ஒரு குற்ற உணர்ச்சி உள்ள மக்களாக மாறுகிறார்கள். அப்படிப்பட்ட நிலைமையிலே இருந்ததான ஆதாம் ஏவாளுடைய வாழ்க்கையை பற்றி நாம் இங்கே என்ன பார்க்கிறோம்னு சொன்னா, ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா? அவர் இந்த தீமையான காரியங்களாத்தையும் சொல்லி முடிச்சதுக்கு பிறகு அவர்களுக்கு ஒரு தோல் உடையை உடுத்தினார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. தேவன் நமக்கு தீமையை நீ இப்படி செஞ்சதுனால உனக்கு இதெல்லாம் சம்பவிக்கும் என்று சொல்லி சாபத்தை போட்டாலும், தீமையை வாக்கு பண்ணினாலும், அந்த தீமை வராதபடிக்கு கர்த்தர் நம்மை தடுக்குவதற்கு அவர் விரும்புகிறார். அவர் நீதி உள்ள தேவனா இருக்கிறபடினாலே பாவத்தின் சம்பளம் மரணம். அவர் சிட்சிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது, தண்டிக்க வேண்டியது அவசியம். அப்படி இல்லை என்றால் அவர் அன்புள்ள தேவன் என்று மட்டும் இருப்பார் என்றால் அவர் தெய்வம் அல்ல. அவர் அன்பு உள்ளவர், அதே போல அவர் நீதியும் உள்ளவர். அவர் நீதி உள்ள தேவனா இருக்கிறபடினாலே நம்மை தண்டிக்கிற தேவனாக இருக்கிறார். கண்டிக்கிறவர் மாத்திரமல்ல, தண்டிக்கிற தேவன். ஆனால் தண்டனையிலிருந்து நம்மை விடுவிக்கிறவரும் அவராகத்தான் இருக்கிறார். எந்த கை அடிக்குதோ அந்த கை தான் என்ன செய்யும், அடைக்கும். அப்பா தண்டிப்பார், ஆனால் அதே வேளை பிள்ளையை அப்படி என்ன செய்ய மறந்துட மாட்டார். என்கிறது போல மறுபடியும் சேர்த்துக் கொள்கிறவர். இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனால் உருக்கமான இரக்கங்கள் அவன் என்ன செய்வேன், சேர்த்துக் கொள்வேன் என்று சொல்கிறது போல ஆதாமையும் ஏவாளையும் இமைப்பொழுது கர்த்தர் கைவிட்டார். ஆனால் கர்த்தர் மறுபடியும் பக்கத்தில் வந்து என்ன செய்தார், ஒரு மிருகத்தை அடித்து அந்த இரத்தத்தை சிந்தி அது தோலை உரித்து அந்த ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் தோல் உடைகளை கொடுத்தார். அது ஒரு மிருகமா ரெண்டு மிருகமா தெரியல, மேபி ரெண்டு மிருகமா கூட இருக்கலாம். ஆளுக்கு ஒரு மிருகத்தை கர்த்தர் அடித்து ஆண்டவர் அவர்களுக்கு தோல் உடையை கொடுத்து அதன் மூலமாக அவருடைய நிர்வாணிகள் என்கிற அந்த வெட்கத்திலிருந்தும் நிர்வாணிகள் என்கிற பயத்திலிருந்தும் தேவன் அவளை விடுவித்தார். கரங்களை வைத்து கர்த்தர் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. அருமையானவர்களே, அது எதற்கு அடையாளமாக இருக்கிறது என்று சொன்னால், அதாவது பலியின் மூலமாகத்தான் உங்களுக்கு மீட்பு இருக்கிறது. உங்கள் பயத்திலிருந்து, உங்கள் வெட்கத்திலிருந்து, உங்களுடைய இன்னும் எப்படிப்பட்ட தீய உணர்வுகள் இருக்கிறதோ அந்த தீய உணர்வுகள் எல்லாவற்றிலும் இருந்தும் விடுவிக்கப்படுவதற்காக, உங்களுடைய அந்த இல்லாமை என்கிற நிலைமையிலிருந்து நீங்கள் விடுவிக்கப்படுவதற்காக, நிர்வாணி என்கிற நிலைமையில் நீங்கள் வெளியே வருவதற்காக, உங்கள் பயத்திலிருந்து வெளியே உங்களை கொண்டு வருவதற்காக, விடுதலைக்காக மிருகத்தை அடித்து பலியை செலுத்தி முதலாவதாக பலி செலுத்தினது யார் என்றால் தேவன் மனுஷர்களுக்காக அவரே பலியை செலுத்தினார். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா. வசனம் அப்படித்தான். கர்த்தர் என்ன செய்தாராம், அவர் ஆதாமுக்கு மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு கொடுத்தார் என்று அவர் தான் உண்டாக்கினார் என்று சொல்லி இருக்கிறது. அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவுடைய பலிக்கு முன்னடையாளமாக செய்யப்பட்டது. அதிலிருந்து தொடர்ந்து கர்த்தர் அது மூலமாகத்தான் பலியை ஏற்படுத்தினார். பலி செய்யப்பட்டது. பலியை கர்த்தர் இங்கே அவர் தான் ஆரம்பித்து வைத்தார். அந்த பலியின் மூலமாக அந்த பலியை யார் நிறைவேற்றுகிறார்களோ, அந்த பலியை யார் விசுவாசிக்கிறார்களோ, அந்த பலியை அன்றைக்கு செய்தவர்கள் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் சிலுவையிலே வந்து மரிக்க போகிற அந்த பலியை விசுவாசிப்பதன் மூலமாகத்தான் அந்த ரட்சிப்பு. அந்த மிருகத்தின் மூலமாக அது நிழலாட்டமாய் அந்த மிருகம் அடிக்கப்பட்டது. அதைத்தான் நீங்கள் 3ஆம் அதிகாரத்தில் மேலே படிக்கிறீங்க, 15வது வசனத்தில் படிக்கிறீங்க. உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலை என்ன செய்வார், நசுக்குவார், நீ அவர் குதிகாலை என்ன செய்வாய், நசுக்குவாய். அதான் முதல் மனுஷனை உண்டாக்கின பொழுது, அவன் பாவம் செய்த பொழுது சாத்தான்ட்ட சொல்றார், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவருடைய குதிகாலை நசுக்குவாய். இந்த குதிகாலை நசுக்குவாய் என்பது சிலுவை மரணம். அவர் உன் தலை என்ன செய்வார், நசுக்குவார். அவர் என்று தேவன் யாரை சொல்கிறார், இயேசுவை சொல்லுகிறார். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவனுடைய அந்த தெய்வீகத்தை, திரியேகத்துவத்தை நாம் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரையிலையும் என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். திரியேக தேவன்ல இயேசு மீட்பராக இந்த உலகத்துக்கு வந்து அவர் அந்த பலியினுடைய நிறைவேற்றத்தை அவர் செய்வார் என்பதை தீர்க்க தரிசனமாக அன்றைக்கே தேவன் சொல்லிவிட்டார்.
அது ஒரு நன்மை. அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ண ஒரு பெரிய நன்மை என்ன தெரியுமா? இயேசு நமக்கு இரட்சகராக வெளிப்படுவார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்ம என்ன செய்யும்? சுத்திகரிக்கும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாம் என்ன செய்ய போகிறோம் என்று சொன்னால் ஒரு உடையை பெற்றுக் கொள்கிறோம். அந்த உடைக்கு என்ன பெயர் தெரியுமா? நீதி என்கிற உடை. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே 61ஆம் அதிகாரம் 10 வசனத்தை வாசித்து பாருங்கள். ஏசாயா 61:10. கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழுகிறேன், கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழுகிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்துமா களிகூர்ந்திருக்கிறது. ஆத்துமா களிகூர்ந்திருக்கிறது. ஏன் தெரியுமா? இந்த மகிழ்ச்சி எப்ப வரும்? வாசிங்க. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்ளுகிறதற்கும், மணவாளன் தன் ஆபரணத்தினால் தன்னை அலங்கரித்துக் கொள்வதற்கும், மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்ளுகிறதற்கும் நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்வதற்கு ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி, அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தினார். அல்லேலூயா. அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை நமக்கு உடுத்தினார். அருமையானவர்களே, அந்த ரட்சிப்பின் வஸ்திரங்கள் என்று சொல்லி இருக்கிறது. 7 வகையான ரட்சிப்பின் அனுபவங்கள் உண்டு. ரட்சிப்பின் 7 வகையான படிகள் உண்டு. அதை இங்கே குறிப்பிடுகிறார். அந்த ரட்சிப்பின் 7 வகை, அதாவது நம்ம இருதயத்திலே விசுவாசித்து வாயினால் அறிக்கை செய்கிறோம் அல்லவா இயேசுவை, அப்பொழுது பெற்றுக்கொள்கிற ரட்சிப்பு. அதே போல தண்ணீரிலே மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்கிறோம் அல்லவா, தண்ணீர் முழுக்கினாலே ரட்சிப்பு. பரிசுத்த ஆவியின் புதிதாக்குதனாலே நமக்கு கிடைக்கிற ரட்சிப்பு. கர்த்தரை தொழுது கொள்கிறவன் எவனோ அவன் என்ன செய்யப்படுவான்? ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லி இருக்கிறதே, அதன் மூலமாய் கிடைக்கிற ரட்சிப்பு. நீங்க ஒன்றிலும் மறலாமல் இருக்கிறது உங்களுக்கு கிடைக்கிற ரட்சிப்பு. இப்படி இன்னும் 7 வகையான ரட்சிப்பின் படிகளை பற்றி வேதத்துல பார்க்கிறோம். அந்த அனுபவங்களை பெற்றுக் கொள்ளும் பொழுது நீங்களும் நானும் நீதி உள்ள மக்களாக மாறுகிறோம். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை அலங்கரிக்கிறார். தேவன் நம்மை தம்முடைய ரட்சிப்பினால அவர் அலங்கரிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நீதியினால் அலங்கரிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இதுவரை ரட்சிக்கப்படாதவர்கள், இதுவரை ரட்சிக்கப்படாதவங்க, நீங்க அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளுங்க. ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதற்கு அடையாளம் என்ன தெரியுமா? மகிழ்ச்சி. அதைத்தான் அந்த வசனத்தை படிக்கிறோம். என்ன? நமக்கு மகிழ்ச்சியை கர்த்தர் தருகிறவர் என்ன அந்த வசனம் சொல்கிறது அல்லவா? கர்த்தர் நமக்கு மகிழ்ச்சியை தருவார், சந்தோஷத்தை தருவார். நீங்க சந்தோஷம் இல்லாம இருக்கிறீங்களா? சமாதானம் இல்லாம இருக்கிறீங்களா? கர்த்தருடைய அந்த ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளுங்கள். வாயினால் அறிக்கை செய்யுங்க, இயேசுவே என் பாவங்களை மன்னிங்கன்னு சொல்லுங்க. நான் இதை ஏன் சொல்றேன்னா, ரட்சிப்பை பெற்றுக்கொண்டவன் அவன் என்ன செய்வான் தெரியுமா? உணர்த்தப்பட்டு அவன் தேவ சமூகத்துல வர்ற சமயத்துல ஐயோ நான் பாவம் செஞ்சிட்டேன் என்று சொல்லி தேவ சமூகத்துல அவன் தன்னை சரி செய்து கொள்வான். இந்த நாட்களில் கர்த்தர் சபைக்கு ரட்சிப்பை பற்றி தான் பிரசங்கம் பண்ண சொல்றாரு. நீ இந்த ரட்சிப்பை பற்றி பேசு அப்படின்னு சொல்றாரு. இதுவரை உண்மையான ரட்சிப்பு உங்களுக்கு இல்லைன்னா, இதெல்லாம் வேற ஏதோ ஒரு மதத்திலிருந்து இங்க மதத்துக்கு மாறி இருக்கிறாங்களே தவிர மனம் மாற்றம் வரவே இல்லை. மனமாற்றம் வரவே இல்லை. ஒருத்தரை பார்க்கும் பொழுது பரிதாபமா இருக்கிறது, பரிதாபமாக இருக்கிறது. சகோதரனை பற்றி சொன்னாங்க. ஒருத்தர் சொன்னாங்க, அவர் சபையில ரொம்ப ஆக்டிவிட்டியா ரொம்ப நல்லா இருந்தாரு, நான் ரொம்ப தங்கமான ஆள் நினைச்சேன், ஆனா பார்த்தா ரகசியமா குடிக்கிற ஆளா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. வேதத்தையே படிக்காத ஆள், ஜெபமே முழங்கால் படி போடாத ஆள், ஆகவே வாலண்டியரா இருக்கலாம், அது ரட்சிப்புக்கு அடையாளம் கிடையாது. காணிக்கை போடலாம், அவருடைய தசமபாகம் போடலாம். இந்த சர்ச்சுக்கு இல்லை, நீங்க ஒரு பக்தி உள்ளவங்க போல சர்ச் இந்த சபை பக்தியில் இருக்கலாம், அசம்பிளிஸ் ஆஃப் காட்னு ஒரு வைராக்கியத்துல நீங்க இருக்கலாம். ஆனா அது ரட்சிப்பு கிடையவே கிடையாது. உண்மையாக இயேசுவை ஏற்றுக்கொள்ள, கர்த்தரா இயேசு கிறிஸ்துவை உன் வாயினாலே நீ அறிக்கை செய்யணும். இருதயத்திலே விசுவாசித்து நீ வாயினால் என்ன செய்யணும்? அறிக்கையிட்டால் நீ ரட்சிக்கப்படுவாய் என்று சொல்லி இருக்கிறது. அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். அல்லேலூயா. அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்டீங்கன்னா அந்த உடையை நீங்க பெற்றுக்கொள்கிறீர்கள், ரட்சிப்பின் உடையை தரித்துக் கொள்கிறீர்கள். ரட்சிப்புங்கிறது என்னன்னா, இட்ஸ் செக்யூர்டு ஒரு மனநிலை. அல்லேலூயா. இயேசு ரத்தத்தால் கழுவப்பட்ட பிறகு, பாவங்கள் அறிக்கை செய்த பிறகு நீங்க ஒரு நல்ல தீர்மானம் எடுக்கிறீங்க, நான் இயேசுவுக்காக நான் ஜீவிப்பேன், நன்மையான காரியங்களை செய்வேன் அப்படின்லாம் தீர்மானம் எடுக்கிறீங்க. இந்த தீர்மானத்தை செய்து நீங்க பாவ மன்னிப்பின் அனுபவத்தை அந்த விதமா இயேசுவின் ரத்தத்தை விசுவாசித்து பெற்றுக்கொள்கிறதான சமயத்துல மனசாட்சியில் இருக்கிற எல்லா விதமான அந்த துர்சிந்தைகளும் போயிடும், குற்ற உணர்வு போயிடும். குற்ற உணர்வு போகிறதுக்கு முன்னால மரண பயம் இருக்கும். எது வருமோ எப்படி வருமோ அப்படிங்கிற ஒரு பயம் உங்களுக்குள்ளால இருக்கும். என்ன நடக்க போகிறதோ அப்படிங்கிறது உங்களுக்குள்ளால ஒரு பயம் இருக்கும். பிள்ளைகளை பற்றிய பயம், பேர பிள்ளைகளை பற்றிய பயம், மனைவியை பற்றிய பயம், உங்க எதிர்காலத்தை பற்றிய பயம் எல்லாமே இருந்துட்டு இருக்கோம்.
ஆனா ரட்சிப்புங்கிற அந்த உடை, சால்வேஷன், ரட்சிப்புனா சால்வேஷன் ஆங்கிலத்துல, ரட்சிப்புன்னு சொன்ன பாதுகாவல், பாதுகாவலாக கர்த்தர் தம்முடைய பிரசன்னத்தால் உங்களை மூடி மறைக்கிறார். ஹல்லேலூயா. You became a secured person. நீங்க ஒரு பாதுகாக்கப்பட்ட ஒரு மனுஷியாக மாறி விடுகிறீர்கள். இப்ப பயம் இல்லை, வெட்கம் இல்லை, சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆனந்தத்தால கம்பீரித்து, ஆனந்த சத்தத்தோடு நீங்க என்ன செய்ய முடியும்? தேவனை கம்பீரித்து மகிமைப்படுத்த முடியும். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு அந்த செக்யூர்டான அந்த பாதுகாப்பான உணர்வு இல்லை? இன்றைக்கு தேவ சமூகத்தில் ஐயோ நான் பாவி, நான் அதமானேன். தேவனுடைய வார்த்தையை தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிற அவனுக்கு ஒரு மனம் திரும்புதல் தேவைப்பட்டது. அருமையானவர்களே, அவ்விதமாக மனம் உடைந்து தேவ சமூகத்தில் கேட்டு இன்றைக்கு இந்த மனம் திரும்புதலை பெற்றுக்கொள்ளுங்கள், ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளுங்கள், ஒரு பாதுகாப்பின் உணர்வை பெற்றுக்கொள்ளுங்கள். சந்தோஷத்தை உள்ளத்துல நிறைவா இந்த இடத்தை விட்டு பெற்று கடந்து செல்ல கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. சத்தமாண்டவர் மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. அருமையானவர்களே, இரண்டாவதாக ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலே 3வது அதிகாரத்தில் 23வது வசனத்தை வாசியுங்கள். அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை பண்படுத்துகிற வேலையை பண்படுத்தும்படி கர்த்தர் அனுப்பிவிட்டார் என்று சொல்லி இருக்கிறது. ஆண்டவர் அவர் சொன்னதான தீமை எல்லாத்தையும் வாபஸ் வாங்கிட்டு நன்மையை கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்வார்? அவர் உண்டாகும்படி செய்வார்னா, முதலாவது நீங்க அந்த ரட்சிப்பை வஸ்திரமாக உடுத்திக் கொள்ள வேண்டும். உங்க வாழ்க்கையில மதம் மாறுறதல்ல, இந்த ஏதோ அந்த சாமி விட்டு இந்த சாமி கும்பிடுறது இல்லை. நீங்க வாழ்க்கையில மனம் திரும்பணும். வாழ்க்கை சேஞ்ச், லைஃப் சேஞ்ச், மனதில் ஒரு மாற்றம் வரணும், வாழ்க்கையில ஒரு மாற்றம் வர வேண்டும். அப்பொழுது கர்த்தர் சொல்கிறார், நான் உனக்கு சொல்ல எல்லா தீமையான காரியங்களை குறித்து மனஸ்தாபப்பட்டு அந்த தீமையெல்லாம் நான் செய்ய மாட்டேன், உனக்கு நான் நன்மை செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இரண்டாவது இங்க என்ன? மனம் திரும்புகிறோம், வாழ்க்கையிலே மாற்றம் மட்டும் அல்ல, நாம் பண்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பண்படுத்தப்பட வேண்டும். பண்படுத்தப்படுவது என்பது என்ன தெரியுமா? நம்ம வாழ்க்கையிலும் பண்படுத்தப்படுதல், நிலத்தையும் பண்படுத்தணும். நம்முடைய கடின உழைப்பையும் அது காட்டுகிறது, நம்முடைய உழைப்பை அது காட்டுகிறது. அந்த உழைப்பு என்கிறது இல்லாமல் கர்த்தர் நம்ம சோம்பேறியை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது. தேவன் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் எங்க யாருக்கு சாபம்? சோம்பேறிக்கு சாபம். ஒரு வேலையுமே செய்யாம ஒருத்தன் இருக்கிறான்னா அவனுக்கு சாபம். அருமையார்களே, கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறதான கையும் காலும் கொடுத்திருக்கிறார் இல்லையா? பாவம் செய்யறதுக்கு முன்னாலையும் கர்த்தர் சொன்னாரு, நீ வேலை செய்யணும்னாரு. பாவம் செய்த பிறகு அல்ல, இது சாபம் அல்ல. வேலை செய்வது என்பது நமக்கு, நாம வேலை செய்வது என்பது மனுஷன் பாவம் செய்யும் முன்பதாகவே கொடுக்கப்பட்ட பொறுப்பு. நம்ம ரெஸ்பான்சிபிள் ஆட்களா இருக்கணும், பொறுப்புள்ளவங்களா இருக்கணும், குடும்பத்துல பொறுப்பா இருக்கணும், நம்முடைய கடமையில பொறுப்புள்ள மக்களாக இருக்கணும். ஒரு தோட்டத்தை கொடுத்திருக்கிறாரு, ஒழுங்கா அதை பாதுகாக்கணும், ஒழுங்கா என்ன செய்யணும்? நீர் பாய்ச்சணும், ஒழுங்கா அதை பண்படுத்த வேண்டும் என்று அவன் அதை செய்ய வேண்டியது அவனுக்கு தேவன் கொடுத்ததான உத்தரவாதம். அதை அவன் என்ன செய்யவில்லை? நிறைவேற்றவில்லை. உத்தரவாதம் உள்ள மக்களாக இருக்கிறீங்களா? பொறுப்புள்ள மக்களாக இருக்கிறீங்க? சில பொறுப்பே கிடையாது. கல்யாணம் பண்ணாலும் பொண்டாட்டி பத்தி பொறுப்பே கிடையாது. 2 பிள்ளை பெற்றாலும் 7 பிள்ளைகள் பெற்றாலும் பொறுப்பே கிடையாது. எப்படி உங்களுக்கு அந்த வீட்டுல சந்தோஷம் இருக்கும், சமாதானம் இருக்கும், செழிப்பு இருக்கும், அமைதியாய் சுக்கமும் அமைதியும் சந்தோஷம் மகிழ்ச்சியுமான ஒரு வாழ்க்கையை கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். அதை பெறணும்னு சொன்னா நீங்க உங்க கையில கர்த்தர் என்ன செய்கிறார்? ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார். என்ன எதிர்பார்க்கிறாரு? பொறுப்பா இருக்கிறீங்களான்னு எதிர்பார்க்கிறார். உத்தரவாதம் உள்ளவங்களா இருக்கிறீங்களான்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறாரு. நீங்க உங்க வீட்டுல உத்தரவாதம் உள்ளவங்களா இருக்கிறீங்களா? பொறுப்புள்ளவங்களா இருக்கிறீங்களா? சபையில நீங்க உத்தரவாதம் உள்ளவங்களா இருக்கணும். குடும்பத்துல உத்தரவாதம் பொறுப்புள்ளவங்களா இருக்க வேண்டியது அவசியம். அல்லேலூயா. சத்தமா கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அடுத்தது என்ன? பண்படுத்தணும். அதாவது ஹார்ட் ஒர்க், கடினமா உழைக்கணும். பண்படுத்த சொன்னா அது ரொம்ப கடினமான வேலை. எந்த காரியத்தையும் திட்டமிட்டு செய்யுங்கள். திட்டமிட்டு பண்படுத்த வேண்டும் என்று சொன்னாலும் ஒரு வேலையை செய்யும்போது எந்த வேலையுமே நல்ல பிளான் பண்ணி திட்டமிட்டு செஞ்சீங்கன்னா கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால், என்ன சொல்கிறார் என்றால், உங்களுக்கு நான் சொன்ன ஆசீர்வாதம் எல்லாம் உங்கள் மேல வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் சொன்ன தீமை எல்லாவற்றையும் உங்களை விட்டு நான் எடுத்து போடுகிறேன், உங்கள் மேல
நான் சொன்ன ஆசீர்வாதங்கள் எல்லாம் ஒரு ஆதாமுக்கு சொன்ன ஆசீர்வாதம், இஸ்ரவேலுக்கு சொன்ன ஆசீர்வாதம் எல்லாம் உன் குடும்பத்துக்கு வரும் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. நல்ல ஞானமாக வேலை செய்யறதான் சொல்லி இருக்கிறது. ஞானமா வேலை செய்யணும். அதாவது மண்வெட்டியை பிடிச்சாலும் ஞானமா மண்வெட்டியை வச்சு வேலை செய்யலைன்னா உங்க கையை நீங்களே என்ன செய்ய ஒடிச்சுக்குவீங்க, உங்க காலை நீங்களே வெட்டிக்கிடுவீங்க, உங்களுக்கும் விபத்து வரும். கார் ஓட்டினாலும் ஞானமா கார் ஓட்டணும், சமையல் பண்ணாலும் ஞானமா சமையல் பண்ணணும், ஊழியம் செய்தாலும் ஞானமாய் ஊழியத்தை செய்யணும். இப்படி ஞானமாக வேலையை செய்யணும். பண்படுத்துவதற்கு ஞானம் தேவை. அது மட்டுமல்ல, கடினமா உழைக்கணும். எல்லாருக்கும் 24 மணி நேரம் தான் ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. உங்களுக்கும் 24 மணி நேரம் தான். அந்த 24 மணி நேரத்துல நம்ம எவ்வளவு உழைக்கிறோமோ நேரத்தை பயன்படுத்தி நாம் என்ன செய்யணும்? வேலை செய்ய வேண்டும். வேலை செய்ய வேண்டிய நேரத்தில் வேலை செய்யணும். நல்ல வேலை செய்யணும். அந்த மாதிரி நம்ம நல்ல வேலை செஞ்சோம்னா அந்த கடின உழைப்புக்கு நிச்சயமாய் பலன் கிடைக்கும். ரட்சிப்பே இல்லாதவன் கூட நல்ல ஞானமா, நல்ல பொறுப்புள்ளவனா, நல்ல உத்தரவாதம் உள்ளவனாக இருக்கும் பொழுது அவனுக்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உண்டாகிறது. அவனுக்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உண்டாகிறது. அதுதான் ஆதியாகமத்தில் நீங்க 4ஆம் அதிகாரத்தில் பின்பகுதியில் பார்த்தீங்கன்னா, காயினுடைய வம்சத்துக்கு வந்த சில டெவலப்மெண்ட்டுகள், முன்னேற்றங்கள். உலகம் இன்றைக்கு முன்னேறுகிறது என்று சொன்னால், ரட்சிப்பை பெறாவிட்டாலும், இயேசுவை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் அவனுடைய கடின உழைப்பு, உத்தரவாதம், பொறுப்பு, அது நிமித்தமாக அநேகர் முன்னேறுகிறார்கள். அப்புறம் பண்படுத்தல் சொன்னா என்ன? சுத்தமா வைத்திருப்பது, வீட்டை சுத்தமா வைத்திருக்கிறது, உங்க உடம்ப சுத்தமா வச்சிருக்கிறது. 2 கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? நீங்க ஒழுங்கா உடம்பையே சுத்தமா வைக்க தெரியல, நம்ம குளிக்கிறது இல்லை, நம்ம சரியா ஷேவ் பண்றது இல்லை, தலைய எண்ணெய் எல்லாம் தேய்ச்சி குளிச்சு நீட்டா ஒரு இடத்துக்கு போனீங்கன்னாலே உங்களை பார்த்த உடனே வேலை கொடுப்பாங்க. நம்மளை பார்த்தாலும் ஒரு மாதிரி போய் நிக்கிறோம்னா எவன் வேலை கொடுப்பான்? உங்க போனாலும் வேலை கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொன்ன உங்க மேலதான் தப்பு. அதனால நீங்க நல்ல டீசெண்டா ட்ரெஸ் பண்ண தெரியணும். பண்பாடு அதுல தான் வந்தது. பண்படுத்த பண்பாடு, ஒரு கிறிஸ்தவ பண்பாடு நமக்கு என்ன செய்யணும்? இருக்கணும். எப்படி சாப்பிடணுமோ அப்படி சாப்பிடணும். சாப்பிடும்போது வாயிலிருந்து மேலே போட்டு கீழே போட்டு சிந்தி. ஆகவே ஒழுங்கா சாப்பிட கற்றுக்கொள்ளணும். ஒழுங்கா தூங்குறதும் ஒழுங்கா படுத்து தூங்கணும். சில குப்புறப்படுத்தே தூங்குவான், சீக்கிரம் வியாதி பிடிச்சு செத்து போயிடுவான். குப்புறப்படுத்து தூங்கக்கூடாது. எப்படி படுத்து தூங்கணுமோ படுத்து தூங்குறது, எப்படி படுத்து தூங்கணும், எப்படி உட்காரணுமோ அப்படி என்ன செய்யணும்? உட்காரணும். சிலருக்கு பேச்சில் பண்பாடே கிடையாது. பேச்சில் பண்பாடே கிடையாது. ஒரு பண்பாடோட பேசணும், பார்க்கணும். பண்பட்ட பேச்சை பார்த்து அதை போல நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. சத்தமா சொல்லுவோமா? சத்தமா சொல்லுவோமா? சொல்லிட்டே போலாம். பண்படுத்தல் பற்றி சொல்லிட்டே போலாம். உங்க ஹார்ட்டை பாருங்க, உங்க மைண்டை பாருங்க. எதெல்லாம் தேவையில்லாத சிந்தனைகள் அதெல்லாத்தையும் என்ன செய்யணும்? அகற்றி உங்க மைண்டை நீங்க தூய்மைப்படுத்த வேண்டும். மனசை நல்ல தூய்மையா வச்சுக்கிங்க. கர்த்தர் சொல்கிறார், உனக்கு நான் சொன்ன தீமை ஒன்றும் நான் செய்ய மாட்டேன், அனுமதிக்க மாட்டேன். உனக்கு, உன் குடும்பத்துக்கு நான் நன்மைகளை சொல்லி இருக்கிறேன், அவைகள் சம்பவிக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. மைண்ட்ல இல்லாத எல்லாத்தையும் போட்டு சிந்திச்சிட்டு இருக்கோம். எல்லாத்தையும் மனசுக்குள்ள போட்டு என்ன செய்யற சிந்திக்கிறோம். 3ஆம் தலைமுறையில பிறக்கிற பிள்ளைக்கு திருமணத்தை பற்றி யோசித்து பாருங்க. நீங்க செத்து போன பாடு 4 தலைமுறைக்கு பிறகு உள்ளதான பிள்ளைகளை பற்றி யோசித்தீங்கன்னா முட்டாள்தனமா இருக்கும். அப்படிதானா? நான் செத்து போனா என் மனைவி யார் பாப்பா, நான் செத்து போனா என் பிள்ளை யார் பாப்பா? அதுக்குதான் அவர் இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம செத்து போயிடுவோம். அவர் சொல், நான் நேற்றும் இன்றும் என்றும் என்னென்றைக்கும் ஒரு உயிரோடு இருக்கிறார். நான் பார்த்துக்கிறப்பா, நீ கடவுளாக முடியாது, நான் தான் கடவுள், உன் பிள்ளையை நான் பார்த்துக்குவேன். நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளா இருந்தோம்னா, நம்ம செய்ய வேண்டிய காரியங்களை நல்லா எல்லாத்தையும் செஞ்சோம்னா, நம்முடைய தலைமுறையில பாதுகாக்கிறது அவருடைய காரியம். விசுவாசிக்கிறீங்களா? சில நினைக்கிறாங்க, ஐயோ நான் போயிட்டேன்னு என் புருஷன் யார் பாப்பா? அவர் பார்த்துக்கிடுவார். அல்லேலூயா. நிறைய பேர் கவலைப்படுறீங்க இல்லையா? கர்த்தர் பார்த்துக் கொள்வார். விசுவாசிக்கிறீங்களா? தேவன் அவைகளை செய்வதற்கு அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். பண்படுத்துங்க. ஜெபம் பண்ணும்போது ஜெபத்துல கவனம் இருக்கணும். பிரசங்கத்தை பண்ணும் பொழுது பிரசங்கத்துல கவனம் இருக்கணும். பைபிளை வாசிக்கும் பொழுது பைபிள் இங்க கண்ணு இருக்கும், சிந்தனை வேற இங்க இருக்கு. எதுக்கு பண்படுத்தணும்?
சிந்தையை என்ன செய்யணும்? பண்படுத்த வேண்டியது அவசியம். உங்க ஹார்ட்டை கொஞ்சம் பண்படுத்துங்களா, உங்க இருதயத்தை கொஞ்சம் பண்படுத்துங்க. இதெல்லாம் இல்லாம இருக்கு. பெருமை இருக்கும், அகந்தை இருக்கும், இச்சை இருக்கும், என்னென்ன இருக்கிறது உள்ளால. அப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாவற்றையும் என்ன செய்ய வேண்டும்? தூக்கி வீசணும். வீசிட்டு எது வேணுமோ, அன்பு, சந்தோஷம், சமாதானம் இல்லாதது எல்லாத்தையும் இருதயத்துல நீங்க சேர்க்கணும். இதுதான் பண்படுத்துதல். எத்தனை பேர் பண்படுத்த விரும்புறீங்க? இதை செய்கிறவனை பாருங்க, கர்த்தர் அவனுக்கு நன்மையானவைகளை கட்டளையிடுவார். அவனுக்கு கர்த்தர் தீமையானவைகளை அல்ல, நன்மையானவைகளையே அவர் நிறைவேற்றுவார். எவ்வளவு தீமையானவர்கள் வந்திருந்தாலும் அந்த தீமைகள் எல்லாவற்றையும் மாற்றி கர்த்தர் நன்மைகளை அவனுக்கு கர்த்தர் கட்டளையிட போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்தை வாசித்து பாருங்கள். ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான். அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றாள். நீங்க நல்லா பண்படுத்துறீங்க, எல்லாமே செய்றீங்க, ஹார்ட் ஒர்க் பண்றீங்க, ஆபீஸுக்கு போயிட்டு வர்றீங்க. அந்த ஆபீஸுக்கு போயிட்டு எங்க வரணும்? வீட்டுக்கு தான் வரணும். இல்லையா? ஆபீஸ் போயிட்டு வீட்டுக்கு தான் என்ன செய்யணும்? வரணும். சில ஆட்கள் அதாவது ஆபீஸே மனசுல வச்சு சுமந்துக்கிட்டு இருப்பாங்க. வீட்டில் வர சமயத்துல வீட்டில் வந்து மனைவியோடு சந்தோஷமா இருக்கணும். அல்லேலூயா. சில சந்தோஷமா இருக்கிறாங்களே இல்லையோ, அது பாட்டுக்கு பிள்ளைகள் பெத்திட்டு இருப்பாங்க. ஆனா சொல்லுவாங்க, என் புருஷன் என்னோட சந்தோஷமா இல்லைன்னு மனைவி சொல்லுவா. ஆனா பாத்தீங்கன்னா 3-4 பிள்ளைகள், நீங்க சந்தோஷம் இல்லைன்னு சொல்லி இதெல்லாம் எப்படி? அது நீங்க ஏன் கேட்குறீங்க? ஆனா என் புருஷன் என்னோட சந்தோஷமா இல்லை. புருஷனும் மனைவியும் சந்தோஷம் இல்லாமல் ஒரு பிள்ளை பேரு, ஒரு கடமைக்காக ஒரு புருஷன் ஒரு மனைவியோடு அவன் வாழ்வது என்பது அது ஆசீர்வாதம் அல்ல. ஆனா என்ன செய்யணும்? கணவனும் மனைவியும் குடும்பமும் நல்ல சந்தோஷமா இருக்கணும். சந்தோஷமா இருந்து பிள்ளைகளை என்ன செய்யணும்? பெறணும். சந்தோஷமா இருந்து அவர்கள் வெளியில எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் வீட்டில் வர்ற சமயத்துல அந்த குடும்பம் அவர்களுக்கு என்ன செய்கிறது? சமாதானம், இளைப்பாறுதலை கொடுக்கிறது. நிம்மதியை ரிலாக்ஸ் பண்ற இடமே இதுதான், குடும்பம் தான். உங்க வீடு ஒரு இளைப்பாறுகிற ஸ்தலமாக இருக்கட்டும். அல்லேலூயா. உங்களுடைய குடும்பம் ஒரு சொர்க்கமாக இருக்கட்டும். அல்லேலூயா. வீட்டில் வந்து குடும்ப ஜெபம் பண்ணணும். வீட்டில் வந்து இருப்பாடு ஆஃபீஸ் ஒர்க்கை பண்ணிட்டு இருக்க கூடாது. வீட்டில் வந்து பிரச்சனை பண்ணி, வீட்டில் வந்து ஜாலியா இருங்க, சந்தோஷமா இருங்க, மகிழ்ச்சியா இருங்க. வீட்டில் எல்லாரும் சேர்ந்து வேலை செய்யுங்க. எல்லாரும் சேர்ந்து என்ன செய்யுங்க? எங்க இடத்துக்கு டூர் போங்க. எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுங்க. எல்லாருமே சேர்ந்து சாப்பிடுங்க. ஒருத்தர் விசாரிங்க. பிள்ளைகளை பெற்றோர் விசாரிக்கணும். ஸ்கூலுக்கு போயிட்டு வர பிள்ளைகிட்ட விசாரிக்கணும், என்ன படிச்சீங்க, நல்லா இன்னைக்கு டீச்சர் என்ன சொல்லி தந்தாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் பேசணும் நம்ம. அதே போல மனைவிட்டையும் வந்து நம்ம பேச வேண்டியது அவசியம். அநேகம் நம்ம பேசுறது இல்லை. வீட்டில் வந்து ஒரு பாடு, இப்போ நமக்கு வேற 2-3 மனைவிகள், 2-3 புருஷர்கள் எல்லாம் அவங்க வீட்டில் இருக்கு. என்னது சொல்லுங்க பார்க்கலாம்? ஃபோனு, கம்ப்யூட்டரு, டிவி, இதெல்லாம் ஒவ்வொரு மனைவி ஒவ்வொரு கணவன் தான். புருஷன்கிட்ட பேசுறதுக்கு நேரம் இல்லை, மனைவிட்ட பேசுறதுக்கு நேரம் இல்லை. எப்பவுமே ஃபேஸ்புக்கை பார்த்துட்டு இருக்கிறோம். ஃபேஸ்புக் அதுக்கு பேரு முக நூல். ஆமா, முகநூல். வேற யார் முகத்தையும் பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனா மனைவி முகத்தை பார்க்கற நேரம் இல்லை, புருஷ முகத்தை பார்க்கறதுக்கு நேரம் இல்லை. இவன் ஃபேஸ்புக்கை பார்த்துக்கிட்டே தூங்கிடுறாங்க. அந்த அம்மாவும் வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பிட்டே அவங்க வேற யாருக்கும் அனுப்பிட்டு தூங்குறாங்க. அவங்க சொப்பனத்தில் யார் யார் அப்புறம் பார்க்குறாங்க, முகநூலில் பார்த்ததெல்லாம் பார்க்குறாங்க, அப்புறம் எங்கெங்க போயிடுறாங்க. அதனால உங்க மனைவியை கொஞ்சம் பார்க்கணும், புருஷனை கொஞ்சம் பார்க்கணும். வீட்டில் வந்து சந்தோஷமா இருக்கணும், நம்ம ஹாப்பியா இருக்கணும். குடும்பத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறத நம்ம மதித்து அந்த குடும்பத்தை அதில் சரியாக என்ன செய்யணும்? நம்ம அதில் இருக்கணும். அப்படி இருந்தால் தேவன் என்ன செய்வார்? உங்களை அவர் ஆசீர்வதிப்பார். தீமையை எல்லாத்தையும் கர்த்தர் மாற்றி நன்மையாக மாற்றுவார். கடைசியாக அது இந்த சொன்னதான காரியத்தில் நீங்க விளங்கிக் கொள்ள முடிய இன்னொரு காரியத்தை சொல்லுகிறேன். 3ஆம் அதிகாரத்துல 11, 12, 2 வசனங்களை வாசித்து பாருங்க. அப்பொழுது அவர், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ என்றார். அதற்கு ஆதாம், என்னுடனே அவர் கேட்ட கேள்வி என்ன?
நீ அந்த விருட்சத்தின் கனியை புசித்தாயோன்னு கேட்டா, ஆனா அவன் என்ன சொன்னா, என்னுடனே இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்திரீயானவள் விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தால். அவன் இந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம குறை சொல்லிட்டு இருந்தோம்னா ஒரு நாள் நன்மை வரவே வராது. ஒரு நாள் நன்மை வராது. மனைவியை பத்தி குறை சொல்றோம், புருஷனை பற்றி குறை சொல்றோம், எப்போவாவது பாராட்டுறோமா, அப்ரிசியேட் பண்றோமா? கிடையவே கிடையாது. பாஸ்ட் எப்போவாது அப்ரிசியேட் பண்ணிருக்கீங்களா? நீ போகும்போது என்ன சொல்லிட்டு போவீங்க? 5 நிமிஷம் சேர்த்து எடுத்துட்டா இருப்பாரு அப்படின்ட்டு எதையாவது சொல்லிட்டு போவீங்க. எப்போவாவது பாஸ்டர் உங்க பிரசங்கம் ரொம்ப நல்லா இருந்துச்சு என்னைக்காவது சொல்லியிருக்கிறீங்களா? யாரும் சொன்னதே கிடையாது. கொஞ்சம் பேர் சிலர் சொல்றாங்க, அது நிறைய பேர் சொல்றதே கிடையாது. குறை சொல்ற ஆட்களாக தான் இருக்கிறாங்க. குடும்பம், அல்லேலூயா. குடும்பத்தை என்ன செய்யுங்க? நல்லா நடத்துங்க. குடும்பத்தில் செய்ய வேண்டிய கடமையை செய்யுங்க. கர்த்தர் சொன்ன எல்லா தீமையும் வாபஸ் வாங்கிட்டு அவர் வாக்கு பண்ண எல்லா நன்மையும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் தலைமுறைக்கும் நிறைவேற்றுவார். கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. அவருடைய சமூகத்தில் கேட்ப, ஆண்டவரே நீர் எனக்கு சொன்ன எல்லா நன்மைகளையும் எனக்கு நிறைவேற்றும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே நீர் என் வாழ்க்கையிலே சொன்ன எல்லா நன்மையான வாக்கு தத்தங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக உம்முடைய ரட்சிப்பை எனக்கு தருவீராக. நான் மனம் திரும்ப என்னை இந்த வேளையில கர்த்தாவே பாவங்களை அறிக்கை செய்து தீர்மானம் எடுக்கிறேன். உம்முடைய ரட்சிப்பை எனக்கு தாங்கப்பா. உம்முடைய கர்த்தாவே சமூகத்தில் நான் பாவி என்று உணர்கிறேன். எனக்கு சந்தோஷம் இல்லை, எனக்கு சமாதானம் இல்லை, வெட்கம், பயம் எல்லா சீர்கேடின் வாழ்க்கையில் இருக்கிறது. ஒரு பாதுகாப்பற்ற உணர்வை நான் உணர்கிறேன், பயத்தை உணர்கிறேன். ஆண்டவரே இயேசுவே எனக்கு உம்முடைய ரட்சிப்பை தாங்கன்னு சொல்லி கேளுங்க. பாவத்திலிருந்து விடுதலையை தாங்கன்னு சொல்லி கேளுங்க. பரிசுத்தத்தை எனக்கு தாரும் என்று சொல்லி கேளுங்க. இந்த பாவங்கள் எல்லாம் விட்டு நான் மனம் திரும்புறேன். எத்தனை பேர் சொல்றீங்க? நீ ஒரு கிறிஸ்தவ மதத்தில் இருக்கிற நபர் என்று அறியப்படாமல் நீ ஒரு பரிசுத்தவான், பரிசுத்தவாட்டியை மாற வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். ஓ ஹல்லேலூயா. உண்மையான ரட்சிப்பின் அனுபவத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். உண்மையான மனம் திரும்புதலை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். வாழ்க்கையிலே மாற்றத்தை பெற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கைகளை வைத்து ஆண்டவரே நான் மாற்றம் பெறணும் அப்பா. மற்ற மதத்தில் உள்ளவங்களை போல நானும் கர்த்தாவே ஒரு மதவாதியாக அல்ல, நான் ஆண்டு ஒரு பரிசுத்தவானாய் வாழ விரும்புகிறேன், ஒரு பரிசுத்தவாட்டியை வாழ விரும்புகிறேன். உண்மையான ரட்சிப்பு வேணும் அப்பா. ஓ ஹல்லேலூயா, glory to God. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் உங்கள் ஜெபங்களை கேட்டு அநேகருடைய பாவங்களை மன்னிக்கிறார். அநேகருடைய உள்ளத்துல கர்த்தர் தொட்டு ஆண்டவர் உங்களை கர்த்தர் இப்பொழுது ஆண்டவர் மனம் திரும்புதலுக்கு ஏதுவாக புதிய இருதயத்தை தந்து கொண்டிருக்கிறார். கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை தேவன் தருகிறார். வாழ்க்கை மாற்றம் உண்டாகிறது. கடின உள்ளமெல்லாம் நீங்கி போகிறது. துர்ச்சிந்தைகள்லாம் நீங்கி போகிறது. கர்த்தர் உங்களை ரட்சிக்கிறார். ஆமென், அல்லேலூயா. சமாதானத்தை தருகிறார், சந்தோஷத்தை தருகிறார். இயேசுவின் நாமத்தில் ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளுங்கள், விடுதலையை பெற்றுக் கொள்ளுங்கள், நன்மைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். ஓ ஹல்லேலூயா. அப்படி அபிஷேகம் உங்கள் மேல் வந்து இறங்கும். ஆமே, உண்மையான அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளும் பொழுது வேறு மனுஷனாக மாறுவீர்கள், வேறு மனுஷியாக மாறுவீர்கள். உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் ஒரு புதிய அனுபவத்தை பெற்றுக் கொள்ள போகிறீர்கள். கரங்களை கொட்டி மறுபடியும், ஆண்டவரே நீர் எனக்காக மரித்ததுக்காய் ஸ்தோத்திரம், எனக்காக இரத்தம் சிந்தினீர். ஓ ஹல்லேலூயா. அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை, நீதியின் வஸ்திரத்தை நான் இன்றைக்கு முதல் தரித்துக் கொள்ள விரும்புகிறேன். கிறிஸ்துவை தரித்துக் கொள்ள விரும்புகிறேன். Hallelujah, glory to God. Thank you Jesus. Hallelujah. Thank you Jesus. தேவனுடைய வார்த்தைகள் வசனங்களுக்கு ஒப்பு கொடுத்த வண்ணமாக எல்லா கரங்களை வைத்து ஆண்டவர் சமஜோம். நல்ல பிதாவே, நன்றியோடுமை துதிக்கிறோம் ஐயா, நன்றியோடுமை துதிக்கிறோம். கேட்ட வசனங்களுக்கு ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் பண்படுத்தப்பட வேண்டும் ஐயா, நாங்கள் பண்படுத்தப்படும்படி கிருபை செய்யுங்க. பண்பாடு உள்ள மக்களாக மாற்றுங்க, ஒழுங்குள்ள மக்களாக மாற்றுங்க. எங்களை ஒழுங்குபடுத்திக் கொள்ள, எங்கள் அலுவலகத்தின் வேலைகளை ஒழுங்குபடுத்திக் கொள்ள கடின உழைப்பு, ஞானம், திட்டமிடுதல் எல்லாவற்றையும் தர வேண்டும் என்று கேட்கிறோம். கரடு முரடானவைகள் எல்லாத்தையும் மாற்றி விடும்படி கிருபை செய்வீராக. ஓ மேடானவைகள் எல்லாவற்றையும் கர்த்தாவே அகற்றி விடும்படியாக அதற்கென்று நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே.
தேவையில்லாத கர்த்தாவே பள்ளங்கள்லாம் நிரப்பப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் நீங்கட்டும் அப்பா. இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் மாறும்படியா நாங்கள் செபிக்கிறோம். களைகளை கர்த்தர் பிடுங்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம். முள்ளும் குறுக்கும் அகற்றப்படும்படியாய் செபிக்கிறோம். தேவையில்லாதவர்கள் நீங்கட்டும். கனி விருட்சங்கள் உண்டாகட்டும். ஓ ஹalleluya. நற்கந்தம் வீசுகிற மலர்கள் ஒவ்வொரு வாழ்க்கையில மலரும்படியாய் செபிக்கிறோம். சாட்சியுள்ள வாழ்க்கையை தர வேண்டும் என்று கேட்கிறோம். பரிசுத்த ஜீவியத்தை தர வேண்டும் என்று செபிக்கிறோம். அன்பாய் நடந்து கொள்ள உதவி செய்யுங்க. விசுவாசமான வார்த்தைகளை பேச உதவி செய்யுங்க. ஓ ஹalleluya. ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்கப்பா. கர்த்தர் கொடுத்த குடும்பத்துக்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லி கரங்களை உயர்த்தி துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் கொடுத்த குடும்பத்தை ஆண்டவரே நாங்கள் அலட்சியமாய் நினைக்காதபடி எங்கள் குடும்பத்திலே கர்த்தாவே நாங்கள் ஒற்றுமையாய் இருக்க உதவி செய்ய வேண்டும். குடும்பத்திலே கர்த்தாவே நாங்கள் கடமை உணர்ச்சியோடு இருக்க உதவி செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். குடும்பத்தை கட்டுகிற மக்களாக காணப்பட உதவி செய்யுங்க. குடும்பமாக உம்மை பின்பற்றும்படி கர்த்தர் உதவி செய்யுங்க. குடும்பமாக உம்மை ஆராதிக்கிற மக்களாய் எங்களை மாற்றுங்க. குடும்பமாக உமக்கு சேவை செய்கிற மக்களாய் மாற்றுங்க. நான் என் குடும்பமாக வந்தால் கர்த்தராகிய இயேசுவை சேவிப்போம், கர்த்தராகிய இயேசுவையே சேவிப்போம் என்று சொன்னதானே. ஓ ஹalleluya. யோசுவாவை போல கர்த்தரையே சேவிக்க ஒப்பு கொடுக்கும்படி கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். அந்த கொர்நேலியுடைய குடும்பத்தை போல ஆண்டவரே ஒவ்வொரு வீடுகளிலேயும் ஜெப கூட்டங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு வீடுகளிலேயும் குடும்ப ஜெபங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. அன்பு நிறைந்த குடும்பங்களாய் மாற்றுங்க. உழைக்கிற குடும்பங்களா மாற்றுங்க. உம்முடைய ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென்.